நெல்லை, தூத்துக்குடி, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட 8 நாடாளுமன்ற தொகுதி திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நெல்லை பாளையங்கோட்டையில் ராகுல் காந்தி என்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இதுபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது இந்தியா கூட்டணியுடைய சார்பில் ராகுல் காந்தி பங்கேற்கக்கூடிய கூட்டம் திருநெல்வேலியில் நடைபெறுகிறது. திருநெல்வேலி பெல் மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி உரையாற்றுகிறார். இதற்காக தனி விமானம் மூலம் 11:50 மணிக்கு டெல்லியில் புறப்படக்கூடிய ராகுல் காந்தி 3:20 மணிக்கு திருவனந்தபுரம் வந்து அடைகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஜான்ஸ் பள்ளி மைதானத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக 3:50 மணிக்கு வந்து இறங்குகிறார். அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு, அதாவது மேடைக்கு அவர் கார் மூலமாக சாலை மார்க்கமாக வரக்கூடிய நிலையில் இருமருங்கிலும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கையசைத்தவாறு அவர்கள் ராபர்ட் புருஸ் உள்ளிட்ட தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை முதல் சிவகங்கை, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட வேட்பாளர்கள், இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர்களுக்காக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பிரச்சாரம் மாலை 4 மணிக்கு துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 4:45 மணிக்கு முடிவடையும் அப்படிங்கிற தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதற்காக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சுமார் 2000 சதுரடியில் மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 20,000 முதல் 40,000 வரைக்கும் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அந்த ஹெலிகாப்டர் தளம் முதல் மேடை வரைக்கும் இரு புறங்களிலும் மக்கள் ராகுல் காந்தியை பார்ப்பதற்கு வசதியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது 2 நாட்களாக ட்ரோன் பறப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த பகுதியில் மோடி பிரச்சாரம் செய்து சென்ற நிலையில் தற்போது அதே இடத்துல பெல் மைதானத்தில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தென் தமிழகத்தில் தலைவர்கள் முற்றுகையிட்டு அவர்கள் தங்களுடைய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. தேவா, உள்ள தகவலுக்கு நன்றி சிவமணி.